ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக பிஹெச்டி படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த காலேஜ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. சரி, என்னையா தப்பு பண்ண என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உத்து பார்த்தா, இந்த ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது அதில் வந்து அவர் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏஐலாம் யூஸ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு லீகல் பேட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம். ஸோ ஏஐ வந்து இப்போ பரவலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில இன்சிடென்ட் பார்க்கும்போது ஏஐ வந்து யூனிவர்சிட்டிஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல, இது வந்து ஹியூமன் நாலேஜுக்கு வந்து ரொம்ப கெடுதலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே அடுத்த தரப்பு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏஐக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏப்ரல் 23 ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஏஐ ரிலேட்டடாக ஒரு அதிரடியான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பாஸ் பண்ணுறாரு. அது என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதில் அப்படி ஏஐ பற்றி என்ன டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏப்ரல் 23 அட்வான்சிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன் ஃபார் அமெரிக்கன் யூத்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பிரசிடென்ட் ட்ரம்ப் சைன் பண்ணார். அப்படி சைன் பண்ணும்போது அவர் இந்த மாதிரி சொன்னார். From now into the future as AI becomes a bigger and bigger deal. That's a big deal because AI is where it seems to be at. We have literally trillions of dollars being invested in AI, and somebody today, a very smart person, said that AI is the way to the future. I don't know if that's right or not, but certainly yes. ஏஐ இஸ் த வே டு த ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சர் போகிறதுக்கு ஏஐ தான் ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு கண்ட்ரியும் இல்லை எந்த ஒரு கம்பெனியும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாகவே வந்து நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் சைன் பண்ண அந்த ஒரு நரேஷன்லேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏஐ தான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அப்படி என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதனால் அமெரிக்காவில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இல்லை அமெரிக்காவுக்கு வரணும் பிற்காலத்தில் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கும் என்னென்ன இம்ப்ளிகேஷன் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ஆக்சுவலாக 5 பாயிண்ட்ஸை நம்மளால் வந்து நோட் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1, ஏஐ இன் K-12 எஜுகேஷன். அதாவது எல்லா பிரிவினருக்கும் கிண்டர் கார்டன்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸ்க்குமே அவங்க ஏஐ ரிலேட்டடாக இருக்கிற டீச்சிங்கை சொல்லிக் கொடுக்கணும், அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு எப்படி நம்ம இருக்கிற நாலேஜ் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்ற அந்த பட்சத்தில் இதை வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன். ஆக்சுவலாக இந்த டெக் இண்டஸ்ட்ரியும் இந்த ஸ்கூல் போர்டும் 2 பேருமே கொலாபரேட் பண்ணி ஏஐ ரிலேட்டடாக நிறைய கோர்சஸை கொண்டு வரணும். ஸோ தட் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை அதை ஏஐ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது வந்து போய் சேரும், அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு கொலாபரேஷன் கொண்டு வரணும். இதை வந்து ஒரு 180 டேஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக மிக முக்கியமாக இதுக்கு வந்து ஃபெடரல் ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபெடரல் ஃபண்டிங்கு ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு இதில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலாவது, டீச்சர்ஸ் இவங்க வந்து எப்படி ஏஐ வந்து அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதில் ஒரு சின்ன டைரக்ஷன்ஸ் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட அட்மின் ஒர்க்கை எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த குழந்தைக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்தாலும் அதில் ஏஐ எப்படி புகுத்தலாம், ஏஐ வச்சு அதை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரிக்குலமை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடை வந்து பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக எல்லா ஸ்கூல் சிஸ்டத்துலையும் ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்சஸ் இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சாவதா மிக முக்கியமாக எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு 90 டேஸ்க்குள்ளே இதோட கைடன்ஸை ஒயிட் ஹவுஸ்க்கு கொடுங்க அப்படின்னு இதில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஏஐ வேண்டாம் அப்படின்னு யூனிவர்சிட்டிஸும் ஸ்கூல்ஸும் வந்து அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எக்கனாமிக்காகவும் சரி அண்ட் ஃபியூச்சருக்காகவும் சரி இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து ஒரு கரெக்டான பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இதில் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாத்துலேயும் ஏஐ புகுத்திட்டா அதுக்கப்புறம் வந்து மக்களோட மைண்டில் நாலேஜ் வந்து கம்மியாயிடும், எல்லாமே வந்து ஏஐ சார்ந்தே நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். அது பிற்காலத்தில் ஒரு வேளை திடீர்னு வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சுனாலோ இல்லை வந்து திடீர்னு லேப்டாப்க்கு ஆக்சஸ் இல்லை ஃபோனுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ வந்து ஏஐ இல்லாமல் இல்லை கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்
பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்போது என்ன பார்த்தீங்கன்னா எல்லா கட்டத்துலேயும் இப்போ நார்மலான ஒரு மக்கள் கூட நிறைய வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானே ஒரு சர்ச் பண்ணும்போது கூட கூகுள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இப்போ வந்து ChatGPTலாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் நிறைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸும் சரி, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்லேயும் சரி, இல்லை ஏதாவது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட நாம் என்ன பண்ணுறோம்னா ஏஐ கிட்ட அந்த இனிஷியல் ஐடியா வந்து ஏஐ கிட்ட கேட்குறோம். ஸோ அது வந்து 1-2 பாயிண்ட் கொடுக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணலாம். அதை நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வாழ்க்கையில் ஒன்றி போயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸில் இது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஒன்றி போன ஒரு விஷயத்தை நம்ம வேண்டான்னு தடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறதுனால இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா வரும் அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஏஐ வரத்துக்கு ஒரு சில எதிர்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியில், ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயம் வரும்போதும் ஏதோ ஒரு காரணங்கள் வந்து சொல்லி வந்து இதை தடுக்க பார்த்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் வரும்போதும் சரி, இதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்யூட்டர் எடுத்துரும் அப்படின்னு நம்ம வந்து 1995 வந்து பேச்சு ஓட நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து ரேடியோ வரும்போதும் சரி, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட் வரும்போதும் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அங்கே வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு தான் இது வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து இருந்துட்டு போச்சு. இது யாருமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கார்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், காரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே எலிமினேட் பண்ணல. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அது எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீட் பெல்ட் தயாரிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக் தயாரிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வர செஞ்சாங்க. தவிர காரில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்றக்காக நம்ம காரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஓரமாக வந்து வச்சில்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ வரும்போதும் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் உண்மை தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பார்க்குறதா வந்து ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்கும். அண்ட் இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐயை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். அண்ட் கடைசியாக அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஏஐயில் ஒரு முன்னோடி நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அமெரிக்கா வந்து ஏஐ ரிலேட்டட் ஃபீல்டில் கன்ஃபார்மாக ஒரு முன்னோடி நாடாக இருக்கும் அப்படின்னு எந்த டவுட்டுமே வந்து நம்ம பட தேவையில்ல. இல்லை பாஸ், நீங்கள் சொல்கிறதுனால ஒத்துக்க முடியாது, எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.